வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, செமன் அனாலிசிஸ்ல பிஹெச் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது சில பேருக்கு 7 to 8 குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்மல் ரேஞ்சும் கொடுத்திருப்பாங்க. ஸோ WHO நார்ம்ஸ் பிரகாரம் 7.2 to 8, அதாச்சும் 7.2 to 8 குள்ள இருக்கிறது நார்மல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செமனோட பிஹெச் வந்து நியூட்ரல் வேல்யூ 7. ஸோ 7க்கு கீழே இருந்தா அது அசிடிக்னும், 7க்கு மேல இருந்தா அது ஆல்கலைன்னு சொல்றோம். ஸோ 7க்கு கீழே இருக்கிற அசிடிக் ரேஞ்ச் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமினல் வெசிக்கல்ல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட செமன் வேல்யூ வந்து அசிடிக் ரேஞ்ச், அதாச்சும் 7க்கு கீழே காமிக்கும். இல்ல ஏஜ் ஆக ஆக நம்ம உடம்புல லாக்டிக் ஆசிடோட சுரப்பு ஜாஸ்தியா இருக்கும் போதும் ஏஜ்னால கூட அவங்களோட செமன் பிஹெச் வந்து அசிடிக்கா இருக்கும். சரி, ஆல்கலைன் அப்படின்னா 7க்கு மேல இருக்கிறத ஆல்கலைன், அதாச்சும் காரத்தன்மை மிகுந்த செமனன் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது அதிகமா இருக்கக்கூடாது, 8க்குள்ளதான் இருக்கணும். 8க்கு மேல இருந்ததுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செமன்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட பிஹெச் வச்சு நம்ம ஓரளவு டிடெக்ட் பண்ணிடலாம். சரி, எதுக்காக செமன் வந்து இந்த 7.2 to 8 குள்ள மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஃபீமேல், அதாச்சும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்க வெஜைனா அண்ட் சர்விக்ஸ்ல அசிடிக் மீடியம் வந்து மெயின்டைன் ஆகும். அவங்களோட பிஹெச் வந்து அசிடிக்கா இருக்கும். ஆனா செமன் வந்து ஆல்கலைனா இருக்கும் போதுதான் அந்த அசிடிக்கும் ஆல்கலைனும் சேரும் போது நியூட்ரலான பிஹெச் வந்து கிரியேட் ஆகும். இது அதிகமான ஆல்கலைனா இருந்தாலும் பாதிப்பு, அதே மாதிரி அசிடிக்கா இருந்தாலும் பாதிப்பு. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் அதோட மெச்சுரிஷனையும் ரொம்பவே பாதிக்கும். ஸோ செமன் அனாலிசிஸ்ல பிஹெச்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது நார்மலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அப்நார்மலா இருக்கு, அப்ப நான் அதை வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை நிறைய உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல அதிகமாகும் போது லாக்டிக் ஆசிட் வந்து அதிகமா சுரந்து நம்மளோட செமனோட தன்மை வந்து அசிடிக்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதனால ஸ்பெர்ம் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால். இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்மோக்கிங்கும் சரி ஆல்கஹாலும் சரி நம்மளோட செமன்ல பிஹெச் அதிகமாவே பாதிக்கும். நாலாவது, ஒர்க் அவுட். பிசிக்கல் ஒர்க் அவுட் கொஞ்சமாச்சு இருக்கணும். ரொம்பவே செடென்டரி லைஃப் ஃபாலோ பண்றவங்களோட செமன் பிஹெச் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்க செமன் அனாலிசிஸ்ல உத்து நோக்குங்க. இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணாலே ஓரளவு உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியையும் மார்பாலஜியும் நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். நான் செஞ்ச பதிவு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.